அகார உகார மகார தத்துவத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நல்லருளையெல்லாம் ஒருவருவருக்கும் கொடுக்க பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை வென்று இன்பப் பெருவாழ்வுக்கு வழிவகுத்து தந்திட குருவருளும் திருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று வாழ்க வெல்க நலமெல்லாம் பெருக. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஐயா, வாழ்நாளெல்லாம் நான் இளம் வயதில் மிகவும் கஷ்டப்பட்டு குறிப்பிட்ட வயதில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகி இன்று வரையில் எல்லா செல்வம் செல்வாக்கோடு இருக்கின்றேன். ஆனால் என் வாழ்க்கை எந்த இன்பமும் நிம்மதியும் எனக்கு இல்லை. எல்லாம் கொடுத்த கடவுள் என் நிம்மதியை எடுத்து விட்டார். எனக்கு வெறும் துன்பம்தான், விரக்தி தான் மிஞ்சுகிறது. செல்வத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து இன்பத்திற்கு வழி தேடி அலைந்து போனேன். அப்படி இருக்கின்ற வேளையே நிரந்தரமான இன்பமே இல்லாமல் என்னுடைய மரணம் சம்பவிக்குமா? ஏன் இந்த அவல நிலைமை? ஒவ்வொருவருக்கும் எல்லாம் இருந்தும் இல்லாமை ஏன் ஏற்படுகிறது? இந்த இன்பம் இல்லாமல் துன்பத்தையே அனுபவிக்க என்ன காரணம்? செல்வம் இருந்தால் என்ன துன்பம் வரும்பொழுது? இவ்வளோ செல்வங்கள் இருந்து ஏன் எனக்கு இந்த துன்பமே பீடித்திருக்கிறது? செல்வந்தனுக்கு என்ன துன்பம் இருக்க போகிறது? பணம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மனுஷனுக்கு. ஆனால் நிம்மதியே இல்லையா? எதனால் நிம்மதி இல்லை? ஐயா, எனக்கு குழந்தை இல்லை, ஆனால் என்கிட்ட செல்வம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ரைட். என் மனைவி நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறாள். நானும் என் வேலைகளின் நிமித்தமாக எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்கிறேன். அங்கே ஒரு பக்கம் உறவு என்பதே எனக்கு கிடையாது. எந்த விதத்திலும் எனக்கு உறவு கிடையாது. இருக்கின்ற உறவெல்லாம் என் பணத்திற்காக இருந்ததே தவிர உண்மைக்காகவும் பற்றுக்காகவும் யாரும் இல்லை. எதை செய்தாலுமே அந்த பலன் கூட எனக்கு கிடைக்காதா? ஏன் இந்த நிலைமை ஏற்படுகிறது? யோசித்து பார்த்தால் எல்லாம் விட்டுவிட்டு எங்காவது சென்று விடலாம் என்றால் மனைவி ஒரு பக்கம், எப்படி அதுவும் செல்ல முடியாமல் புழுவாய் துடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஏற்படுகின்றது. என்னை போல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் என்னால் பயனடைந்தவர்கள் பல நூறு பேர் இன்றும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பயனை கொடுக்கின்ற நான், பலனை கொடுக்கின்ற நான், எனக்கு ஏன் இந்த துன்பங்கள் வருகிறது? அப்போ இந்த குழந்தையும் சரியில்லாத பித்தாய் போய்விட்டான். அவன் நல்ல கேரக்டராக எல்லாம் அவன் கெட்டு போய்விட்டான். இப்படி ஒரு அவல நிலைமை. செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? இன்னொரு தரப்பில் பாருங்கள், ஒரு பக்கம் குழந்தை இல்லை, ஒரு பக்கம் இருக்கிற குழந்தைகள் சரியில்லை, பெற்றவர்களை அவமானப்படுத்தி மனவேதனைப்பட வைக்கிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இவரை சுற்றி உள்ளவர்கள் எல்லாமே இம்சிக்கின்ற தன்மையில் தான் இருக்கிறமே தவிர நிம்மதி என்பது கிடைக்காதான். இவெல்லாம் பாருங்க, செல்வம், செல்வாக்கு, நிலவளங்கள், சொத்து சேர்க்கை, மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் எப்படி வைத்திருந்தாலும் நிம்மதி இல்லை என்பது எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். சரி, இந்த நிம்மதி இல்லாமலும் வேதனையை ஏன் அனுபவிக்க வேண்டும்? இது இல்லாமல் போனால் போட்டோம், இன்பம் இல்லாமல் போனால் போட்டோம், நிம்மதி இல்லாமல் போனால் போகட்டும். வேதனை எதுக்கு? எல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய செல்வந்தருக்கு இந்த பிரச்சனைன்னு வெளில சொல்ல முடியுமா? முடியாது. எவ்வளோதான் பெற்றிருந்தாலும் பிரச்சனைகளில் இருக்கக்கூடியதுக்கும் முடியாது. இது ஏன்னு வெளில சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகள். இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா இருப்பார், திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய தவறுகளால் பெரிய அளவில் தினத்தாள்களில் காவல் ஜெயிலுக்கு போவார். அப்படி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் தெரியுமா? நல்லா சிந்திச்சுக்கோங்க. ஜாதகத்தில் ஒருவருக்கு பாக்யாதிபதியாக பிறக்கிறது, நீச்சபங்க ராஜயோகமாக பிறக்கிறது. ராஜயோகத்தின் மூலியமாக பிறக்கிறதுக்குன்னு பல கிரகங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு பிறவியில் அபூர்வ ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது. இதை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கோங்க. ராகு என்பது மேஷத்தில் அமர்ந்து, உதாரணத்துக்கு, ஏன்னா இது பெரிய விளக்கம் சிறிய விளக்கம் சொல்கிறேன். ராகு என்பது மேஷம் என்ற கட்டத்தில் அமர்ந்து, அந்த ராகு அமர்ந்த வீட்டில் இருந்து 9வது வீட்டில் சுக்கிரனும் புதனும் ஒன்று கூடி அமர்ந்து விட்டால் அச்சாதகன் பிறவி பாக்கியச்சாலி, கிடைப்பதற்கரிது, பிறப்பதற்கரிது என்பதை சொல்வார்கள். அப்போ அந்த பாக்கியசாலிக்கும் கூட பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை?
மனைவி மிகவும் தொல்லைகளை கொடுத்து கொடுத்து சொத்து வேண்டும் சொக வேண்டும் என்பதை பணத்திலே குறிக்கோள் வைத்து கொண்டிருந்து அந்த குடும்பம் கெட்டுப்போய் அவரும் அதை கொடுத்து அப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் வேறொரு பெண்ணை மணந்து அந்த பெண்ணும் சரியில்லாமல் அவஸ்தைப்படுகின்ற காலகட்டங்கள் எப்பேற்பட்ட பாக்கியசாலியான இவ்வித கிரகங்களுக்கும் உண்டு. இப்படி இருக்கும் பொழுது இதனால் எப்படி எங்கிருந்து இந்த சாபங்களும் இந்த கிரகங்களும் அமைகிறது என்றால், ஒருவருக்கு பங்காளிகள் பெற்றவர், அதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுடைய பெற்றவர் அப்பா, அவருடைய அப்பாவிற்கு திதிகள் இங்கே தான் ரொம்ப முக்கிய. சிராத்தம்னு சொல்லுவாங்க, திதி சொல்லுவாங்க, தேவசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திதிகளை முறையாக கொடுக்கவில்லை என்றால் குடும்பத்தில் வருகின்ற சந்ததியருக்கெல்லாம் எந்த யோகம் பெற்றாலும் எவ்வித உச்சம் பெற்றாலும் இச்சாபத்தை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டுமா, இந்த கிரக ரீதியாகவும் அவங்க அனுபவிச்சே தீர வேண்டுமா. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பங்காளிகள் சொத்து, ஒரு சிலர் இந்த பங்காளிங்க சொத்தெல்லாம் வச்சுக்குவாங்க. அது முன்னோர்கள் அந்த பங்காளிகளை சொத்தை வழி வழியாக அனுபவிச்சுக்கிட்டு வருகிறாங்க. அண்ணன் தம்பி சகோதர சகோதரி இருக்கும் போது பல சகோதரர்கள், இப்போ ஒரு வீட்டில் 5 சகோதர சகோதரி இருக்காங்கன்னா 5 பேருமே ஒரே நிலைமையில் இருக்கிற குடும்பங்கள் மிகச் சொற்பம். பரப்பளவில் யாராவது 2 பேர் நல்லா இருப்பாங்க, 3 பேர் கெட்டு போயிருப்பாங்க. யாராவது 3 பேர் நல்லா இருப்பாங்க, 2 பேர் கெட்டு போயிருப்பாங்க. யாராவது 4 பேர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் படு மோசமாக இருப்பாங்க. எங்கேயாவது ஒருத்தர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, 4 பேர் கெட்டு போயிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? செல்வம் செல்வாக்குகள் இருந்தாலும் கூட இது பங்காளி சொத்துக்களை நாம் துஷ்பிரயோகம் அல்லது அனுபவங்கள் வைத்திருந்தால், அனுபவ பாதத்தில் இருந்தால், அந்த பங்காளிகள் மனம் நொந்து அதனை பிரித்து கொடுத்திருந்தால் இப்பிரச்சனைகள் வந்துவிடும். இது நமக்கு எங்கே போகுது? அப்போ தான் கிரகத்திலே அருவாம் தன்னில் கூடி உறவாய் நிற்க அப்பாலகனுக்கு மங்களமாம் தன்னிலே எந்நிலை உயர்ப்பினும் அவ்விநிலை தாழ்ந்தே போகும்னு சொல்லி வருகிறது அகத்திய பாடல்ல. அப்போ என்ன ஆகுது? ஒருத்தனுக்கு இந்த கிரகம் அமையறதே இது போன்ற சாபங்களில் ஏற்படும் பொழுது செல்வந்தனம் ஆனாலும் அவனுக்கு துன்பம்தான் பீடிக்கும், இன்பம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மனசாந்தி இருக்காது என்பதை மனதில் வைத்துக்கொள்ளும். இன்னொரு விதத்தில் பாருங்கள், கோயில் சொத்து நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய விஷயம். அது நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம இந்த நேரத்தில் மனந்திறந்து சொல்ல முடியாது. இந்த கோயில் சொத்துக்களை அனுபவித்துக் கொள்வது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் பிள்ளை இல்லாதவர்கள் சொத்தை அனுபவிப்பது, இன்னொரு விதத்தில் கணவனை இழந்தவர்கள் சொத்தை அனுபவிப்பது, வாங்குவது. இவர்களெல்லாம் நன்றாக சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் எந்த செல்வமும் எந்த செல்வாக்கு இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் நிம்மதியை கெடுக்கின்றது. எங்கே நாம் கணவனை இழந்தவர்களுடைய சொத்து நாம் பெறும் பொழுது நம் மனைவிக்கு ஆகாது, ஆனால் உங்களுக்கு இது தெரியாது. இது என்ன சொல்லப்படுகிறது? சஞ்சாரக ரூபம் தேவபத்தகம் மகாபூர்வன கிரக சஞ்சார ரூபவர்த்தன காருண்யம் ஆத்மார்த்த ரூப காருண்யாய சித்திய புத்திர நிவர்த்தனாய நவந்திர சொத்து பரிபாலன சங்கட நிவாரண குபேர சம்பத்தாக இருந்தாலும், எப்படி சம்பத்தாக இருந்தாலும் இந்த மாதிரி சொத்துக்கள் வரும்போது அவனுக்கு நிம்மதி கெட்டு போயிடும். ஏதோ தூரத்தில் அவசரப்படுவான். நோய், ஐயா எல்லாம் இருக்குது, ஐயா என்ன இல்லை, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எங்கே போனாலும் வேலையாட்கள், எப்போ எதுலேயுமே குழு வசதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பட்சணங்களும் பலது இருக்கிறது. நல்லா பார்க்கவே முடியாத பட்சணங்கள், பார்க்கவே முடியாத ஆகாரங்கள். ஆனால் அவருக்கு சர்க்கரை நோய். என்ன செய்வார்? இதுக்குனால்தான் அது பணக்கார நோய் என்று சொல்லிவிட்டார்கள். இதுக்கு என்ன காரணம்? சுக்கிரன் ஒரு பக்கம் செல்வத்தை கொடுத்து நோயை வைத்து விடுகின்றார். இந்த சுக்கிரன் ஏன் இந்த நல்ல செல்வத்தை கொடுத்து இந்த நோயை வைக்க வேண்டும்? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்புறமா பார்த்தா சர்க்கரை வந்த உடனே ரத்த அழுத்தம் வந்த உடனே கொழுப்பு. அவர் கொழுப்பு விஷயத்தையும் சாப்பிட முடியாது, அதிகமான சுவை உள்ளதையும் சாப்பிட முடியாது, இனிப்பையும் சாப்பிட முடியாது. எவ்வளவு பணம் வைத்துக்கொண்டு என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது இந்த சுக்கிரனாகப்பட்டவன் யோகத்தை கொடுத்து உடலை கெடுத்து தன்னுள் இன்பம் இல்லாமல் துன்பத்தை பெருக வைக்கிறான் என்றால் ஏன்? அப்படி என்னும்பொழுதுதான் இந்த மாதிரி பிள்ளை இல்லாதவர்கள் சொத்து, இந்த மாதிரி கணவனை இழந்தவர்கள் சொத்து,
ஏமாற்றப்பட்டு வருகின்ற சொத்து. இந்த சொத்துக்களை எல்லாம் நாம் கண்ணுக்கு தெரியாத அனுபவிப்பதை அந்த சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் இருவர். ஒருவர் என்ன சொல்லப்படுது, நம்ம செவ்வாய் பகவான் மங்களன், இன்னொருவர் கேது. இவங்க 2 பேர் தான் நமக்கு சொத்தை கொடுக்கணும். யோகத்தை கொடுக்க வேண்டியவர் யாரு? ஒரு காலகட்டங்களில் அவரவர் இருக்க இடத்தை பொறுத்து யோகம். அதில் பொதுமளவில் சனி பகவான் கொடுக்கணும், சுக்கிர பகவான் கொடுக்கணும். பல விஷயங்கள் இருக்குது, ஒரு சில துளிகள் மட்டும். அப்போது சுக்கிரனும் யோகத்தை கொடுத்துறார், சனியும் யோகத்தை கொடுத்துறார். நிறைய பேர் பாருங்கள், வெளிநாட்டில் போய் அருமையாக ஒரு 45 வயது வரைக்கும் எல்லா குடும்பத்தில் 4 அக்கா தங்கைகளுக்கு திருமணம், அண்ணன் தம்பிகளுக்கு திருமணம் செய்து எல்லோருக்கும் சொத்துக்களை வாங்கி கொடுத்த ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு அற்புதமான மனிதன். தன் உழைப்பாலும் அறிவாலும் செல்வாக்குகளை எட்டி பிடித்து யோகமாக வாழ்ந்த அந்த மனிதன் 45 வயதுக்கு மேல் இடுப்பில் ஒரு சின்ன விபத்தில் அடிபட்டு இடுப்பிற்கு கீழ் கால்களும் அந்த உறுப்புகளும் வேலை செய்யாது நடக்க முடியாமல் அவஸ்தைப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, திருப்பணியில் பங்கு கொண்டு திருவருளை பெற்றிடுவேன். பாம்பன் சுவாமிகளின் குருவருள் அனுகிரகத்தினாலே நம் ஸ்கந்தாலயாவின் ஷடாட்சர சண்முகநாதர் திருக்கோவில் திருப்பணி பக்த கோடிகளின் சிந்தை மகிழ்ந்து சிறப்பாக பங்களித்ததால் மண்டப திருப்பணிகளும் மகிமை வாய்ந்த கற்சிற்பங்களும் சிந்தை கவர்ந்திருக்கும் சுதை சிற்பங்களும் கோடி புண்ணியம் கொட்டி கொடுக்கும் கோபுர வேலைகளும் நடந்து கொண்டு வருகிறது. மேலும் இவ்வாலய திருப்பணி தொடர்ந்து நடந்திடவும் குருவருளும் திருவருளும் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஆசிகளும் பெற்று இந்த புண்ணிய திருப்பணியில் பங்கு கொண்டு காலச்சுவடுகளில் நீங்கா இடம்பெற்று குலம் தழைத்து குறைவில்லாது வாழ்ந்திட நாடி நிற்கின்றோம். இந்த நிலைமை அந்த யோசிச்சு பாருங்க, எவ்வளோ செல்வாக்காகி எத்தனை செய்த அந்த மனிதன் கால் வராமலும் பின் இடுப்பிற்கு கீழ் எதுவும் தெரியாமலையும் அவஸ்தைப்படுகிறான் என்பதற்கு என்ன காரணம்? இதே சனி பகவான், இதே சுக்கிர பகவான் நமக்கு சாபங்களில் நம் முன்னோர்கள் வழியாகவும் வினையாகவும் ஜாதகத்தில் பிறந்த நேரத்திலும் அமையப்பட்டு, ஜாதகத்தில் சரி பண்ணிக்கலாம் சார், இந்த கிரகம் சரியாயிடும் சார், இது சேர்ந்ததுனாலன்னு சொன்னாலும் கூட அந்த சாபங்கள் விடுவதில்லை. இதுதான் கர்மா என்று நாம் சொல்லுகின்றோம். அப்போ அவர் எவ்வளோ மனவேதனைப்படுவார். இந்த இன்பம் என்பது செல்வந்தனுக்கும் இல்லை. அப்போ அங்கே பார்த்து செல்வம் இருந்தால் குழந்தை இல்லை, செல்வம் இருக்கிறது பிள்ளைகள் சரியில்லை, செல்வம் இருக்கிறது மனைவி மக்கள் சரியில்லை, உறவு சரியில்லை, செல்வம் இருக்கிறது உடல் சரியில்லை, செல்வம் சம்பாதித்தோம் நோய் வந்துவிட்டது, செல்வம் சம்பாதித்து விட்டோம் எல்லா விதத்திலும் நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது. இப்படியெல்லாம் வர்றதுக்கு இந்த காரணத்தெல்லாம் பார்த்தீங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணணும்னா சிந்திங்க உட்கார்ந்து. நான் சொல்வது இந்த பங்காளி சொத்து திதிகள் கொடுக்காதது, நம் முன்னோர்கள் செய்த வினை என்ன என்பது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியலையா, தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். பொதுவாக என்ன கருத்துன்னா, இப்போ இந்த பங்காளிகள் சொத்து கண்ணுக்கு தெரியாமல் நாம் பிள்ளை இல்லாத, இப்போ என்ன விஷயம்னா, நம்ம ஒரு சொத்தை வாங்கியிருப்போம், அவருக்கு எல்லாம் இருந்திருக்கும். அவர் சொத்தை வாங்கினது பிள்ளை இல்லாத ஒரு சொத்தாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. இதை கொஞ்சம் திறனாய்வு பண்ணுங்கள். சில பேர் பாருங்கள், பெரியசாக ஒரு ஃபேக்ட்ரி வாங்கியிருப்பீங்க, அந்த ஃபேக்ட்ரி நீங்கள் எப்போ வாங்கி உள்ளே போனீங்களோ அந்த தொழிற்சாலேருந்து உங்களுக்கு நோய் வந்துடும். அதுலேருந்து அவன் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருவாங்க. இது தெரியவே தெரியாது, அவர்கிட்ட தான் பணம் இருக்கேன், ஐயோ இது பிபியால் வந்துச்சியா, இது சுகரால் வந்துச்சியா, இது கிட்னியால் வந்துச்சு, இது இதனால் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூமி சரி இருக்காது. அதை யாரும் பார்க்கறதில்ல. அதையும் பார்க்க வேண்டும், உடலையும் பார்க்க வேண்டும். அதை சரி செய்தால், என்னுடைய அனுபவத்தில் நான் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன், அதை சரி செய்தால் சரியாகிவிடும். இப்படி இந்த சொத்துகள் தவறான முறையில் நமக்கு வந்திருந்தால், ஏன் சார் இதெல்லாம் வந்து சொத்து வந்து கொடுத்தாரு, எங்கள் அப்பா என்ன பாவம் பண்ணானோ எனக்கு இந்த நோய் வந்ததுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்பா சொத்து வாங்கும் போது நோய் வாங்க மாட்டான் மனுஷன். இந்த எப்படி இருக்குது பாருங்கள். அதுபோல் இந்த மாதிரி சொத்துக்களில் இருந்தால் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு நல்ல அநாதை விடுதிக்கு அல்லது இந்த மாதிரி காப்பகங்கள், இப்போ முதியோர்கள் இருக்கிறதாகட்டும் செய்கிறதா, அங்கே உங்களால் இந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, அங்கே போய் செய்து பாருங்கள், அங்கே நல்லதை செய்யுங்க, இடம் கட்டி கொடுங்க, அல்லது உங்களால் முடிந்தது யார் யாருக்கு என்னவோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக நிம்மதியும் இன்பத்துக்கும் வழி வரும்.
அதே போன்று எங்கேயாவது நாம் பூமி சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் உருவாக்குகிறாங்கன்னா அந்த கோயிலில் போய் பணத்தை மட்டும் கொடுக்காத ஒரு செங்கல்லையாவது உங்கள் தோல்லையோ தலையிலையோ சுமந்து எடுத்து போய் கொடுத்துட்டு வாங்க. அது பணம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இதை செய்து பாருங்கள், சந்தோஷம் நிச்சயமாக வந்துடும், நிம்மதி நிச்சயமாக வரும். அதே போல் கோயில்களுக்கு நிரந்தரமாக உபயோகப்படுத்துகின்ற பொருளை வாங்கி கொடுங்க. இது ஒரு விமோச்சனம். இதுக்கு மேலே ஒரு சிவராத்திரி அன்றோ அல்லது பிரதோஷத்தின் அன்றோ ஒரு பசுவும் ஒரு காளை கன்றுக்குட்டியும் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு அந்த விமோச்சனம் வரும். நான் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன எத்தனை சாபங்கள் கர்மங்கள் பாபங்களாக இருந்தாலும் இந்த கோவு சரியாயிடும். எத்தனை பேருக்கு வசதி இருக்கும்? இது வசதியானவங்களுக்கு பேசுகிறோம். எங்களுக்கும் இது இருக்கே, நாங்கள் படுபாதாளத்தில் இருக்கிறோமே, நீங்கள் வசதியானவங்களை பற்றியே நாங்களும் தான் கஷ்டப்படுறோம், எங்களுக்கும் தான் இல்லைன்னு சொல்கிறவங்க போங்க. கோமுகி தீர்த்தம் எங்கு சிவன் கோயில் இருக்கிறதோ உங்கள் பக்கத்தில் கூட இருக்கட்டும், எப்போ அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த தண்ணி அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய நீர் இருக்கிறது பாருங்க, அந்த நீரை தொடர்ந்து 48 நாள் 3 சொட்டு குடித்து உடலில் வயிற்றில் பூசி தலையில் தெளித்து கொண்டு செய்து தொடர்ந்து 48 நாளைக்கு செய்துட்டு வாங்க. உங்களுக்கான அந்த வழி, ஏழ்மை இருக்கிறது தீர்வதற்கான வழியை அது காட்டிவிடும். பணத்தை கொடுக்காது, உடனே போய் பணம் கொட்டுமா நினைக்காதீங்க, அது தப்பு. நம்பிக்கையோடு போங்க. இந்த கோமுகி தீர்த்தத்தை பிடிங்க, குடிங்க, கொஞ்சம் தேய்ச்சி பாருங்க, வழிபட்டு வாங்க. 48வது நாளுக்குள் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடி கிடைத்து விட்டால் அந்த கோயிலுக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்து அன்னதானம் ஏழைகளுக்கு போடுங்க. இது ஒரு பக்கம் வைக்க, என்ன சாமி பெரிய பணக்காரனை சொல்கிறீங்க, இல்லாத ஏழையை சொன்னீங்க, நடுவில் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு கூட தான் நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் போங்க. பிள்ளைகள் இருக்கும், வசதி இல்லாத அறிவுள்ள படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும். அது எந்த பள்ளி என்பதை பாருங்கள். அல்லது இன்னைக்கு மருத்துவத்தை படிக்க வேண்டும் என்று வெறித்தனமாக ஒரு கூரையில் குக்கிராமத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள் எத்தனையோ இருக்கிறான். அவனுக்கு வசதி கிடையாது படிக்க வைக்க, ஆனால் அவன் கோல்டு மெடலிஸ்ட், அவன் தங்கப்பதக்கம் என்ற ஒரு அற்புதமான அறிவாளியாக இருப்பான், விஞ்ஞானியாக இருப்பான், ஆனால் பணம் இருக்காது. அப்படிப்பட்டவர் பிள்ளைகளை தேடி படிக்க வைக்க முடிந்தால் படிக்க வைங்க. அல்லது உங்களால் முடிந்த 10ஓ 20ஓ அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இது மறைந்து போகும். இப்படி இதெல்லாம் நாம் இடையில் தீர்த்து கொள்ளுகின்ற பரிகாரமாக சொல்ல போகணும்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. யாகாதி பூஜ்ய பத்தியம் சர்வ பாப நாஜனாத்திய சந்தோஷ அமைதி சாந்தி சித்தைத்தம் சர்வபூர்வன பூதாகரண வர்த்தன யோகம் சர்வ சன்மார்க்க சமரச ரூப சத்தியம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யாத இருந்தாலே பல நிம்மதி நமக்கு கிடைக்கும். நாம் சுய பரிசோதனை செய்து சிந்தித்து செயல்படும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் துன்பம் குறைந்து இன்பம் பெருகும். அடுத்தவர் பேச்சை கேட்பது, கற்றுக் கொடுக்கிற ஆசான் பேச்சை தவிர, ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்கின்ற ஆசான் பேச்சை கேட்கிறத விட, இது திருட்டுக்கு உடனே கேட்பாங்க, திருடு கூட கற்றுக் கொடுப்பா அது கொடுவான்னு. கற்றுக் கொடுக்கின்ற ஆசான் யாராக இருந்தாலும் அவர்கள் பேச்சை தவிர கற்பிக்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்தை, ஏன்னா ஒருவர் இயக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் என்ன? ஒருவர் இயக்க வேண்டும், நாம் இயங்க வேண்டும். ஒருவர் இயக்க வேண்டும், அது இயங்க வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம மனதில் வச்சுக்கிட்டா எல்லாமே இதனால தான் பிரச்சனை. யார் இயக்குகிறார்கள் உங்கள் சாபத்தைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்று நம்ம முன்னோர்கள் அல்லது நீங்கள் தான். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுக்கெல்லாம் விமோச்சனமாக எத்தனையோ வழிகள் இருக்குது. அந்த வழிகளை தேர்ந்தெடுத்து சரியான ஒரு தடத்தை நோக்கி, சரியான அந்த விமோச்சனத்தை நோக்கி, சரியான வழிக்கான ஒரு நல்ல குருவை நோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு எளிதில் விமோச்சனம் ஏற்படும் என்பதுதான் இந்த உறுதியான கூற்று. அதனால் இன்பம் என்பது ஒரு பக்கம் சாப பாகங்களாக இருந்தாலும் அதற்கு காரணம் நாமும் பல பங்கு இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து கொண்டு சிந்தித்து நான் சொன்னபடி நடந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை தவிடுபொடியாக்கி தகர்த்து இன்பத்தினுடைய வழியை தேடி அந்த இன்பத்தை அடைந்து எவர் ஒருவரிடத்தில் அது கிடைக்கின்றதோ நல்லின்பம், அப்படி நீங்கள் வாழ வேண்டும். வினைகள் தீர வேண்டும், நல்லவை நடக்க வேண்டும், துன்பம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. இன்பப் பெருவாழ்வுக்கு பாத்திரமாகி வாழ்க்கையில் வாழ்க வளமோடு. வணக்கம்.